வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நலங்குமார். பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை தமிழக மக்கள் இல்லாமல் இந்தியா முழுவதும் நம்ம சொல்லுவதற்காக தான் இந்த பதிவு. பார்த்திங்கன்னா கடவுளும் குழந்தைங்களும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கள்ளங்கம்படம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் தேவதைகளும் குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்கள நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடணும். இன்றைக்கி முக்கியமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முகாம் பார்த்திங்கன்னா போலியோ முகாம் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ஸ்கூலில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. போலியோ யாருக்கு கொடுக்கணும்? போலியோனா என்ன? இந்நாள் காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறக்கும்போதே கால் சூம்பி, கை சூம்பி, பலவித குறைபாடுகளோடு பிறப்பாங்க. அந்த குறைபாடுகள் பிறந்த பிறகும் சில நோய்கள் தாக்கத்தில் வரலாம். பார்த்திங்கன்னா சில திடீர்னு ஒரு ஃபீவர் வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த ஃபீவர் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். நாள்பட்டையில் கால் சூம்பி போயிடும், கை சூம்பி போயிடும். இந்த மாதிரி தான் போலியோ அட்டாக்குன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த போலியோ வரக்கூடாதுங்கிறனால நம்ம இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா போலியோ முகாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் சாயங்காலம் மாலை நேரத்தில் 5 மணி வரைக்கும் போலியோ முகாம் நடக்கணும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தைகளையும் நீங்கள் போலியோ ட்ராப்ஸ் கொடுக்க உங்கள் பகுதியில் உள்ள கவர்மெண்ட் அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லைன்னா ஸ்கூல், அங்கன்வாடி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை போய் கொடுக்கணும். இது ஏன்னு சொன்னோன்னா பிறப்பதற்கு, மனிதராக பிறப்பதற்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணும். இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா 18 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் அவங்களுக்கு எப்போ தடுப்பூசி போடணும், எப்போ என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் கொண்டு போய் அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஃபீட் பண்ணி வளர்க்குறது ஒரு மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பதிவு என்ன சொல்கிறேன்னா, 1 வயசுலேருந்து 5.5 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் 5.5 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தேவைப்பட்டால் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போலியோ முகாம் நீங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக போய் சேரணும். போலியோ இல்லாத ஒரு குழந்தைகள் பிறக்கணும். சமீபத்தில் பாகிஸ்தான் நாட்டில் 2 போலியோ குழந்தைகள் இருக்காங்க. அதனால் நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டு இதை தீவிரமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போய் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் ரீச் ஆகணும். அதுக்காக வேண்டி தான் இந்த போலியோ முகாம் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுக்குறாங்க. என்ன ஒன்று, இந்த பதிவு கூடல நான் முக்கியமான ஒரு பதிவு சொல்ல வந்ததுன்னா, நாங்கள் நலம் கல்வி அறக்கட்டளையிலேருந்து எப்போவுமே ஒரு விழிப்புணர்வு பதிவும் பொதுமக்களுக்கும் பயன்படுற மாதிரி நாங்கள் பதிவு ஏற்றுட்ருக்கோம் தொடர்ந்து. அந்த வகையில் இப்போ சமூக வலைதளத்தில் பார்க்குறீங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா முன்னாலெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது ஒரு கலவரம், மக்களோட உரிமை போராட்டம் அப்படிலாம் இருக்கும். இப்போ சமூக வலைதளத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன குழந்தைகளை பேரண்ட்ஸை அடிக்கிறது, இல்லை பேரண்ட்ஸ் இல்லாமல் கார்டியன் அடிக்கிறது, உதைக்கிறது, கடுமையாக தாக்குறது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். சின்ன ஒரு வயசு, ஒரு 2 வயசு அந்த குழந்தை இருக்கும், அங்கன்வாடியில் ப்ளே ஸ்கூலில் இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. அது இன்னொரு சிறுவன் அடிக்கிறாங்க. அடினா கடுமையான அடியாக அடிக்கிறாங்க. அதை பார்த்தா நமக்கே கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வந்துடும். இந்த பிஞ்சு குழந்தைகள்லாம் எதுவும் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. நமக்கு என்ன நடந்து அது பேட் டச்சா குட் டச்சா என்னென்னு எதுவுமே சொல்ல தெரியாமல் ஒரு வயசு அது. ஸோ நிறைய குற்றங்கள் சிறிய குழந்தைகளுக்கு, அதுவும் பெரும்பாலான பெண் குழந்தைகள், சிறிய குழந்தைகளுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் இல்லைன்னா ரொம்ப ஹராஸ்மெண்ட் நடக்குது. இதுக்கு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கடுமையான சட்டங்கள் இயற்றணும்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சமூக ஆர்வலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜனாதிபதி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சட்டத்தை கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நலங்கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் கன்னியாகுமரி மாவட்ட சமூக ஆர்வலர் சார்பாகவும் நாங்கள் வரவேற்கிறோம். பெண் குழந்தைகள் கண்டிப்பாக காப்பாற்றப்படணும். நம்ம நாட்டினோட நம்ம எல்லாருமே ஒரு பெண்ணிடம் தான் பிறந்திருக்கோம். நம்ம தாய் ஒரு பெண்ணு தான், நம்ம சகோதரி ஒரு பெண்ணு தான், நம்மளோட மனைவியும் ஒரு பெண்ணு தான். இதில் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படணுங்கிற ஒரே நோக்கத்தில் கண்டிப்பாக இதை சகோதரர்கள் பகிரங்கள் எல்லா இடமும் போய் ரீச் ஆகணும். பெண் குழந்தைகளும் பாதுகாக்கப்படணும். அவங்களுக்கு 18 வயசு வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் அவங்கள கண்டிப்பாக நல்லபடியாக கவனிக்கணும்.
சப்போஸ் பேரண்ட்ஸ் எங்களுடைய குழந்தைகளை கவனிக்க முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1098க்கு அடித்து அந்த நம்பரை உங்கள் செல் இப்போ எல்லாருமே செல் அலைபேசி வச்சுருக்காங்க, அதில் வந்து அடித்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்குள்ளே ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு பக்கத்து வீட்டில் வந்து உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அதுக்கு பாதுகாக்கப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14, 15, 21, 23 இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இருக்குது. மிகப்பெரிய என்ன விஷயம்னா, எல்லா விழாக்களும் நம்ம தமிழகத்தில் கொண்டாடுறோம். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் டேயை நம்ம வந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நவம்பர் 14 கொண்டாடுறோம். ஆனால் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டேங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் 20 அன்னைக்கு கொண்டாடுறோம். ஸோ அதனால் உங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த டேயில் வந்து நம்ம பெருமைப்படுத்தணும், அவங்கள கொண்டாடணும். அப்போது ஒரு சேஞ்சஸாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பின் இணைப்பு ஏற்படும். அதனால தான் அடுத்த கட்ட இந்தியாவினுடைய வருங்கால தூண்கள் யார்? இப்போ உள்ள சந்ததிகள் தான். அதனால் அவங்கள பேணி காப்பது நம்மளோட கடமை என்று பெற்றோர்களையும் சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாவலன்னு கேட்டுக்கொண்டு, மிக பெருமையான பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் குழந்தைகளை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிடணும் கேட்டுக்கொண்டு, இந்த விண்ணப்பத்தை நீங்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் பகிருங்க. எல்லாருக்கும் ரீச் ஆகணும். எல்லா குழந்தைகளும் ஹராஸ்மெண்ட்லேருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்னு ஒரே காரணத்தை இதை வந்து பதிவிடுறோம். அதனால் கண்டிப்பாக பகிருங்கள். அன்பு சகோதரர்களே, நன்றி, வணக்கம்.